எப்படி லீவ்ஸோட பிளெண்ட் ஆகி நிற்கிறான் பாருங்கள். ஆக்சுவலி அது ஒரு ஸ்னேக். கொஞ்சம் பாருங்களேன், என்னங்க இது, இந்த இடமே அப்படி தான் இருக்குது. பயங்கர பெனாரமிக்கான ஒரு வியூ, எங்கே திரும்பினாலும் பயங்கர மவுண்டன்ஸும் அண்ட் வியூவை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓப்பா, டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:33. ஏர்லி மார்னிங் ட்ரெக்குக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப விசிபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் மிஸ்ட் இருக்குது. இதில் வந்து இந்த பேக்கேஜில் இப்போ நான் கொடுத்துருக்க அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபுட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே கவர் ஆகிடும். ஸோ கேரளா ட்ரெக்கிங் மூலமாக தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போஸ்ட் ஆஃபீஸ் உப்பாய், அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு நம்மளை வந்து பிக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க அவங்களே. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபார்மாலிட்டிஸு. 3 பைக்கு 2 காரு, முன்னாடி ஒரு ஜீப் போயிட்டுருக்கு. அந்த ஜீப்பில் தான் போக போகிறோம். ஸோ டோட்டலாக ஐ திங்க் 6 மெம்பர்ஸ் ஆர் தேர். எனக்கு பின்னாடி ஒரு டஸ்டர் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கூடையும் நான் வந்து இப்போ ட்ரெக் பண்ண போகிறேன். இங்கே போகிற வழியில் கேஎஃப்டிசி கேரளா டிபார்ட்மெண்ட்டோட, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் காரை பத்திரமா பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீப்பில் ஏறி நம்ம அப்படியே போயிடுவோம். கேஎஃப்டிசி டு பேஸ் கேம்ப் போகிற இந்த ஜீப் டிரைவ் ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 19.7 கிலோமீட்டர்ஸ். லக் இருந்தால் நம்ம நிறைய வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். நான் வந்து நிறைய சாம்பார் டீர் அண்ட் காட்டு முயலை நான் பார்த்தேன். இந்த 19.7 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டார் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். என்னதான் இந்த ட்ரெக்கை வந்து தேர்ட் பார்ட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாலும் முழுக்க இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷனோட கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. அண்ட் அவங்க நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்பை நீங்கள் ரீச் ஆன உடனே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்களோட நேம், ஐடி ப்ரூஃப் அண்ட் புக்கிங் ஐடி எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது முடிச்சோடனே பக்கத்துலேயே நல்ல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் போகிறப்ப பிரெட்டு, ஜாமு அண்ட் பனானா, பிளாக் டீ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் எவ்ரிதிங் டன், செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து ரோடோ மேன்ஷனுக்கு ஜீப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் தான் வந்து ஜீப் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கீழே இன்னொரு பேஸ் இருந்துச்சு, அது ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து இங்கே நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. சன்ரைஸ் ஆக போகுது, லைக் உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்தையெல்லாம் ஹை ரேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 2423 எலிவேஷனில் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவீங்க. ஸோ இங்கே இப்போ ரொம்ப வெதர் வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ மூன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சன்ரைஸ் இஸ் அபவுட் டு ஹேப்பன் ஹியர். Wow, beautiful colors. Just 400 மீட்டர் வந்ததுக்கு 172 ஹார்ட் பீட். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூ பாயிண்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடோ மேன்ஷன்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் ட்ரெக் பண்ணால் போதும். இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 2550 மீட்டர் எலிவேஷன். இனி ஹைக்கே ஸ்டார்ட் ஆகலைங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கே மேஜிக்கலாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு சீட்டிங் அழகாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் உட்கார வச்சா எந்திரிச்சு வர தோணுமா? அமேசிங்கான ஒரு வியூ, அமேசிங்காக. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே பத்தாது, அந்த அளவுக்கு இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். க்ரௌட் இருக்க தான் செய்யும். அதை நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இங்கே தான் நம்மளை கரெக்டாக இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து இந்த வழியாக நம்ம இப்போது இங்கே வந்திருக்கோம். எனக்கு இந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது வந்து மெடோஸ் மாதிரி இட்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. 7 o'clock வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். ஃபாரஸ்ட் கார்டு வந்து நம்ம கூட வருவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ மை காட், மூச்சு கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கைஸில் தெரிகிற ஆரஞ்சு ஷேடு என் ஃபேஸில் அடிக்குது. அந்த அளவுக்கு இட்ஸ் ஸோ பிரைட். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ.
பொசுக்குன்னு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு சொல்லிடாதீங்க. லொக்கேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையாலுமே இது இப்படி தான் இருக்குது. மஞ்சள் நிறம் கைஸ், மஞ்சள் நிறம் மவுத்தோட்டடிக்கணும். என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபுல்லாகவே புல்மேடு தான். நல்ல சரியான கிராஸு தான். இந்த மாதிரி கிராஸு இந்த மாதிரி கிராஸ் தான் இது. என்டையர் மலையுமே அப்படி தான் இருக்குங்க. மானோட கால் தடம், மானா ஆடான்னு தெரியல, வரையாடாக இருக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் இந்த வழியாக ஏறி போயிருக்கு. இந்த ஹாபிட்லாம் வர மாதிரி, ஹாரி பாட்டர் ஹாபிட்லாம் வர மாதிரி இருக்க லேண்ட்ஸ்கேப் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் பயங்கரமாக இருக்குது. லைக் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி இருக்குது லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே. சன் ரைஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இதை பாருங்கள், இதுதான் பியூட்டி. ரெஸ்ட் ஆஃப் எல்லா மலையும் வந்து டார்க்காக இருக்கா, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேப் மட்டும் சூரிய ஒளி அது மேலே வந்து விழுகுது. பேச முடியல, அந்தளவுக்கு பயங்கர கூலாக இருக்குது, கோல்டாக இருக்குது. அண்ட் ஃபிங்கர்ஸை ஃபீல் பண்ண முடியல, ட்ரை ஆகிட்டோம். நல்ல ஒரு சன்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு டிசென்ட் இது. ஃபாரஸ்ட் கார்டு வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. இவங்க எங்கள் கூட ஜீப்பில் வந்தாங்க. அண்ட் இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அண்ட் இனியும் எல்லாமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. எஸ், ஃபுல்லாக புல்மேடு தான். ஐ திங்க் வி ஆர் அபவுட் டு விசிட் அவர் சைட் சம் வெஜிடேரியன் அனிமல்ஸ். இப்போ தான் வந்து அந்த சன்ரைஸ் ஆகிடுக்கு. ஸோ நல்லா வார்ம் ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் ரிலாக்ஸிங். ஃபுல்லாக இந்த மாதிரி புல்லு தான். ஸோ குட். சரல் மண் வேறு இருக்குங்க, பொடிப்பாறை. கால் வச்ச உடனே டக்குன்னு தட்டி விட்டுருவோம். ஓ, இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்குது இங்கே. அவங்க அங்கே போயிட்டாங்க மேலே. இப்படி தான் போகணும். அண்ட் இதை தான் க்ராஸ் பண்ணணும். ஒரு சின்ன வாட்டர் ஸ்ட்ரீம். யானை வந்த மாதிரி இருக்குது. அந்த மண்ணில் ஃபுட் பிரிண்ட் அப்படி தான் இருக்குது. எஸ், ஐ ஜஸ்ட் க்ராஸ். மேலேருந்து வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ட்ரீமை க்ராஸ் பண்ணி நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த ரூட் இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். லைக் நல்லா மழை பெய்கிறப்போ தண்ணி வந்து அங்கேருந்து மேலேருந்து ஒழுகி ஒழுகி அது ஒரு வழியாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அது வழியாக தான் நடந்துகிட்ருக்கோம். ப்ரைஸி 1 கிலோமீட்டர் நான் முடிச்சிருக்கேன். 1.19 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது வந்து இந்த ரோடோ வேலி, ரோடோ மேன்ஷன், இந்த ரோடோ அப்படிங்கிறத தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறேன். ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிக்கு பின்னாடி போகிறப்ப தான் இது எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிற பிளான்ட் வந்து இங்கே அதிகமாக வளர்கிறனால தான் இந்த நேம் இதுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை ஆல்டிடியூட்ஸில் மட்டும்தான் வளரும். ஸோ இது வந்து நேபாளோட நேஷ்னல் ஃப்ளவருங்க. நாகாலாந்து, ஹிமாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் ஃப்ளவர். இங்கே நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஃப்ளவர் இல்லை. மேபி சீசனாக இருக்கலாம். இது வந்து அடுத்த மலை ஏறுறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த நெக்ஸ்ட் மலையோட ஹைட். அவ்வளோதான். நீங்கள் ஜாலியாக இங்கேருந்து நடந்து வரீங்க. அண்ணன் இங்கேருந்து அடுத்த மலை ஏறுறீங்க. ஒரு 8 மலை இந்த மாதிரி ஏறி சம்மிட் பாயிண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி நேற்று நான் புக் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. ஃபுல்லாக கிராஸ் லேண்டு தான். அண்ட் ரூட்டு பாருங்களேன், லைக் சிங்கிள் ட்ரையல் ரோடு மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளவுட் பெட்ஸ் தான். இட்ஸ் லைக் மெடோஸ். அந்த இடம் சான்ஸே இல்லை. இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 2507. அதுலேயே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. 7:30 ஆயிடுச்சுங்க டைமு. கரெக்டாக 7:37
ஏஎம். இந்த கண்ணாடி ஒன்று, இந்த ஹைட்ரேஷன் பேக் ஒன்று சரியான ஒர்த்து. ரிலாக்ஸாக ட்ரெக் பண்ண முடியுது. சில பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ட்ரெக்ஸ் எல்லாம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். முந்தா நேற்று தான் சொக்கரமுடி முடித்தேன். அண்ட் இன்றைக்கி நேற்று ஆனைக்குளம் போனேன். அண்ட் இன்றைக்கி நான் மீசப்புலிமலை ட்ரெக் பண்ணிகிட்ருக்கேன். சொக்கரமுடி ஒரு டைப் ஆஃப் அழகு, இது ஒரு டைப் ஆஃப் அழகு. இது வந்து ஒரு மேசிவான ஒரு கிராஸ் மவுண்டன். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாயிருக்கு. ரெண்டு டெரைனுமே சூப்பராக இருக்குது. இது அடுத்த மவுண்டன் மேலே ஏறப்போம். அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இது நல்லா மற்ற எல்லாத்த விட இது கொஞ்சம் ஸ்டீப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக இல்லை. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, சிங்கிள் ட்ரையல் ரோடே வந்து நல்லா ஸ்டீப்பாக மேலே ஏறுது. 3rd கிலோமீட்டரில் இதுதான் வியூ. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளைம் பண்ணும்போது இதுதான் எனக்கு பின்னாடி இருக்கிற வியூ. அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான். இந்த மலையை நான் ஏறிடுவேன். என்னங்க இது, அப்பா சான்ஸே இல்லை. இந்த ட்ரெக்கோட சம்மிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வியூ தாங்க. ஸோ இது வந்து 3.15 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக்கு கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த வியூ உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ மவுண்டன்ஸுக்கு நடுவில் அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம. ஆக்சுவலி அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே அவங்க வர்றது தெரியுது. துணூண்டு தண்ணி இருக்காங்க, ஒரு சின்ன பாண்டு மாதிரி. கிரியேட்டர்ஸ்ன்னு தெரில, லைக் பள்ளமாக இருக்கனால அங்கே ஒரு பாண்டு இருக்குது. அண்ட் இந்த சைடு வியூ இருக்குல்ல, ஐயோ இந்த சைடு வியூவை பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுட்ஸுங்க. க்ளவுட்ஸுக்கு மேலே நம்ம இருக்கோம். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இதோட எலிவேஷன் பார்த்துட்டிங்கன்னா 2640. அதாவது இந்த ட்ரெக்கோட ஹையஸ்ட் எலிவேஷன் இது தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரெக்ஸ் எல்லாமே வந்து டைம் பவுண்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வியூவை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நேரம் இங்கே உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு டைமை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லும்போது நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடணும். கொஞ்ச நேரம் இங்கேயே சீட்டிங் போட்டாச்சு. ஒரு பியூட்டிஃபுல். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக க்ளவுட் பெட்ஸ் தான் இது வரைக்கும். இது வரைக்கும் நல்லா. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட் எல்லாம் உங்களுக்கு வியூ தெரியும். ஆனையிறங்கல் டேம் வியூவும் என்னால் பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் கொழுக்குமலை. கொழுக்குமலைக்கு மேலே இருக்கோம் நம்ம. அது வந்து போஸ் பீக்குன்னு இப்போ தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் கார்டு சொன்னார். லிவின் அவர் பேர். டிசெண்டிங் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. லைக் ரொம்ப சரல் பண்ணும். நம்ம வந்தது ஒரு வழி, போகிறது ஒரு வழிங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரெக் ரூட் வந்து 2 and 4 கிடையாது. தட் வியூ இஸ் ஸோ குட். கொஞ்சம் பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த வியூ பாருங்களேன், ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அப்படியே பார்க்க செமையாக இருக்குது. லைக் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம ஸ்டார்ட் பண்ண லொக்கேஷனில் மட்டும்தான் வந்து ஃபுட்டு வாட்டரை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் கடைசியாக ரீஃபில் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அது முடித்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ஷாப்போ இல்லை வாட்டர் பாயிண்ட்டோ கிடையாது. வாட்டர் ஸ்ட்ரீம் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து பிடிக்கிறப்போ அது அவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து வாட்டரை கேரி பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கலரேஷன் ஆஃப் தி டெரைன், it's good, it's so good. இதெல்லாம் கரெக்டாக வரையாடோடது. இது என்ன, இதுவும் வரையாடோடா? எஸ், இப்படி போயிருக்கு. இந்த வியூ பாருங்களேன், எந்த வழியும் நம்ம நடந்து போயிட்டுருக்கோன்னு. அப்படியே ஓரமாக போயிட்டுருக்கோம்.
എന്തായി ബ്രോ? എവിടെ ബ്രോ? ഓ, ഗ്രീൻ വൈൻ സ്നേക്ക് ആണല്ലേ? അല്ലാന്ന് അതന്നെ எப்படி லீவ்ஸோட பிளெண்ட் ஆகி நிற்கிறான் பாருங்கள். ஆக்சுவலி அது ஒரு ஸ்னேக். ஸோ இந்த வழியாக தான் எல்லோரும் பாஸ் பண்ணி போகணும். இஸ் டேக்கிங் ஏ குட் கேர். உங்கள் நேம் ப்ரோ? லிவின். லைக் இங்கே இதை பாஸ் பண்ணி தான் வரணும். தெரியாமல் யாராவது ஃபுல்லாக தொட்டுட்டாங்க அப்படின்னா வில் பி டேஞ்சர். லைக் அது பச்சை பாம்பு மாதிரி தான் தெரியுது, ஆனால் இங்கே பிட் வைப்பர் வெரைட்டியும் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ நம்ம தான் இதை வந்து கேர்ஃபுல்லாக ட்ரெக் பண்ணணும். நேற்று ஒரு பாம்பு பார்த்தேன். யானை பார்க்க போகிற டைமில் அவன் வந்து குறுக்க வந்தான். குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்க இடத்துல தான் வந்தான். அது என்ன பாம்பு? அது ப்ரௌன் கலரில் கொம்பேரி மூர்க்கன், ப்ரான்ஸ் பேக்கடு ட்ரீ ஸ்னேக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சின்ன சின்ன இடம் தான் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் நடந்து போகணும். கரெக்டாக 5வது கிலோமீட்டர், 5.11 கிலோமீட்டர்ஸ். 4 to 5வது கிலோமீட்டர் நடக்க போகிறப்போ ஒரு நல்ல ஸ்டீப் இருக்குது. ஸோ அந்த டைமில் வெயில் அடிக்கிறப்போ பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ கையில் எலக்ட்ரோலைட்ஸை கேரி பண்ணிக்கோங்க. இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது நீலகிரி தார் ஹேபிடேட் அட் மீசப்புலி மலையில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு குரூப் ஆஃப் போட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்பை அவங்க வந்து சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து குப்பை போடுறதோ இல்லை அனிமல்ஸை ஹார்ம் பண்ணுறதோ செடி பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ நம்ம ட்ரெக் பண்ணும்போது பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் இதுலேருந்து சொல்ல வர்றது. இங்கே நிறையா இருக்குது நீலகிரி தார். இங்கே வந்து அவன் தான் செலிப்ரிட்டி. நான் இப்போ இங்கே இந்த ட்ராக்ஸில் நடந்துகிட்ருக்கேன்ல, எனக்கு வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கால் தடம் வந்து எனக்கு கிளியராக தெரியுது. அந்தளவுக்கு இவங்க அதிகம். நான் நினச்சிட்டு இருந்தேன் வால்பாறையில் தான் அதிகமாக இருக்குது போலன்னு. லைக் நாங்கள் எப்போ போனாலும் பார்க்க முடியறனால நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா அதை விட அதிகமான சைட்டிங் இருக்குது. கூட்டமாக வந்து படுத்துக்குவானுங்களாம். அது வேறு சொன்னாங்க. ரோடோ மேன்ஷன் அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்குமா எல்லாம். இப்போ தான் வந்து நான் கீழே விழுந்தேன். கீழேனா அப்படியே உருண்டெல்லாம் விழுகலை, ஜஸ்ட் அப்படி பின்னாடி போய் அப்படி எந்திரிச்சிட்டேன். நான் கைக்கு எதுவும் இன்ஜுரி ஆகலை. நல்ல வேலை. ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி பைன் ட்ரீஸ் அண்ட் ஏ ஸ்மால் சிங்கிள் ட்ரையல் ரோட். பின்னாடி வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. ஒரு சின்ன குரூப் மட்டும் முன்னாடி போயிருக்கு. ட்ரெக் வாஸ் அமேசிங். எந்த இடத்துலையுமே ஐயோ ரொம்ப டஃப்பான ட்ரெக்குன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த ட்ரெக்குமே பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், ஆக்டிவிட்டியே பண்ணாமல் டார்மெண்ட்டாக இருந்துட்டு திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணி அந்த மூமெண்ட் இந்த ட்ரெக்காக இருந்தால் எஸ் உங்களுக்கு வந்து டஃப்பாக ஃபீல் ஆகலாம். ஆனால் நல்லா ரெகுலராக ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸுக்கு இது அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கல. லைட்டுக்கும் மாடரேட்டுக்கும் நடுவில். ஓகே, திஸ் இஸ் இட். கரெக்டாக 6.62 கிலோமீட்டர். 10 மணிக்கு முடிச்சுட்டேன்னா இதை 240 hours இஸ் த டைம். எனக்கு முன்னாடி வந்த டீமே அவங்க எல்லாருமே. ஹவ் வாஸ் தி ட்ரெக் ப்ரோஸ்? ஹார்டானோ இல்லை லைட்டானோ மாட்ரேட்டானோ? மாட்ரேட் பக்கா. இதுதான் வந்து ரோடோ மேன்சன் சொல்லிட்டு இங்கே இது வந்து கொஞ்சம் இங்கேயும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணலாம். காலையில் நம்ம இந்த ரூட் வழியாக தான் போகணும். சரி, பின்னாடி இருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கேருந்து தான் என்னோடய ஸ்ட்ரவா கிடையாது, வாட்ச் ஆன் பண்ணி விட்டேன். நான் அங்கே வழியாக போய் நம்ம இந்த வழியாக வந்திருக்கோம். லைக் எனக்கு வந்து இது ப்ராப்பராக 6 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கே தான் வரையாடு வந்து அடிக்கடி வந்து உட்காந்துக்குவானுங்களாம் கேங்காக குரூப்பாக. இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரெக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து தான் எல்லோரும் போகிறாங்க, ஃபாரினர்ஸ் அண்ட் மற்ற எல்லாருமே. லைக் இது வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டே ட்ரெக் தான் பண்ணோம், ஒன்லி ட்ரெக்கிங், நோ ஸ்டே எல்லாம் எதுவும் பண்ணல. இங்கே ஸ்டே பண்ணி ட்ரெக் பண்ணுறதுக்கு 4000 அரௌண்டு பே பண்ணணும். அண்டு வெறும் ட்ரெக்கு தான் பண்ணுறீங்கன்னா 2500 அந்த ரேஞ்ச் ஆகும். ஜீப்புக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3300 ஒரு ஜீப்புக்கு. ஓகே, நீங்கள் அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 7 பேர் இல்லை 5 பேர் இருக்கிற ஜீப்பில் நீங்கள் வந்து ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு அரௌண்ட் 500க்குள்ளே நீங்கள் ஜீப் சார்ஜஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ்.
எங்கள் ஜீப்பில் இருக்கிற எல்லாருமே எங்கள் பர்ஃபெக்டாக ட்ரெக்கை முடிச்சுட்டாங்க, சீக்கிரமாக வந்துட்டாங்க. அண்ட் வி ஆர் ரிட்டர்னிங். என்னோடய ஸ்டார்ட் ஆஃப் தி வீடியோவில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதே தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பு முடியிறப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங்கிறனால லைட் இல்லாதனால என்னால் எதுவும் கவர் பண்ண முடியலை. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் காலையில் நம்ம ட்ரெக் பண்ண போயிருக்கோம். ட்ரெக்கை முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கேடிஎஃப்சி போயிட மாட்டீங்க. ரிட்டன் இந்த பேஸ் கேம்ப் வந்துட்டு தான் நம்ம போவோம். ஸோ இங்கே வந்து நான் வரப்போ கீ ரைஸு, புட்டு, கடலைக்கறி, சாலட் அண்ட் எக் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் ரிட்டன் பார்க்கிங்கில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அதாவது கேடிஎஃப்சி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்கிங்கில் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெக்குக்கு 3 விதமான அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து. ஸோ ஒன்று வந்து இந்த பேஸ் கேம்போட டென்ட் அக்கமடேஷன், இதுவே வந்து 6000 ஃபீட்டில் இருக்குங்க. ரோடோ மேனிஷன் வந்து அடுத்த அக்கமடேஷன். ஸோ இது வந்து 7500 ஃபீட்டில் இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை காட்டேஜ்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு மலையோட ஒரு கிளிஃபில் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபால்ஸை பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களோட நாங்கள் வந்து ஜீப் அண்ட் டிரைவர் அண்ணா. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே நான் உட்காந்துருக்கேன், இங்கே அந்த ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, அண்ட் பின்னாடி நம்ம பாய்ஸ் டீம்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. லைக் இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. எல்லாரோட பேரும் பாருங்க. லைக் அக்ஷய், அமல், ஜெரின், ஆஷிஷ். ஹாப்பி டு மீட் யூ ஆல். ரிட்டன் ஜீப் ஜேர்னி வந்து பயங்கர சீனிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் சைலண்ட் வேலி க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து போவீங்க. போகிற வழியில் இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸான இந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்டையும் க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிக்கு நடுவில் தே ஹாவ் ஏ குட் பியூட்டிஃபுல் கிரவுண்ட். கொடுத்து வச்சவங்க சரி நீங்கள் எல்லோரும். மார்னிங் வந்து அவசரமாக வந்தனால இதை கவர் பண்ண முடியல. லைக் இங்கே தான் நீங்கள் மீசப்புலி மலை போகிறப்போ கார் பார்க்கிங் இங்கே தான் போடுவீங்க. 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் பார்க் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் வந்து கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரெக்கிங்க்கு வந்தவங்க தான் அது. ஸோ இவங்க எல்லாருமே இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெக்கு.